இனிமே நீ மெட்ராஸ்ல இருக்காத, ஊர பக்கம் ஓடி போயிரு. என்ன புரியுதா? போயா உன் ஜோசியம். போடா, எங்கேயாவது உதவ போற. என்னங்க? ஐயோ, நீங்களா? விட்டுருங்க. நீங்க பக்கமே நான் திரும்பி பார்க்க மாட்டேன். சொல்றது கேளுங்களே. உங்களுக்கு நான் ஜோசியம் சொல்ல மாட்டேன். ஐயோ இல்லங்க, நீங்க சொன்னது அப்படியே பழிச்சு போச்சு தெரியுமா? அதுல இருந்து என் மனசே சரியில்லை. நிம்மதி எப்ப கிடைக்கணும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அம்மா, நிம்மதிங்கிறது சோசியத்துல இல்ல, அவங்க உங்க மனசை பொறுத்தது. உங்க வீட்டுல நடக்கிறது ஊர் உலகத்துல எல்லா இடத்துல நடக்கிறதுதான். இப்ப என்ன எடுத்துக்கங்க, எங்க வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனையே இல்ல. நீங்க ஒரு மனைவியோட வாழ்றவரா இருக்கும், அதான் எந்த பிரச்சனையும் இல்ல. அங்கதான் நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. என்ன? எனக்கு 3 பொண்டாட்டி. ஏண்டி இங்கே நின்னுட்டு இருக்க? வாடி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. பென்சில காணோண்டி. உனக்கு இதேதான் வேலை, எப்பயாவது ஏதாவது தொலைச்சிட வேண்டியதுதான். ஏன் பென்சில் தொலைஞ்ச உனக்கு படி வந்தா வடி விரட்டி படி. இந்த மீனா உன் வாட்டர் பேக். இவன் வேற ஒருத்தன், சும்மா இருடா. என்ன மீனா தேடுற? பென்சில் காணோம்டா. ஐயோ, ஸ்கூலுக்கு போய் என்ன செய்வ? கண்ணா, என்னோட பென்சில் மேல மறந்து வச்சிட்டேன், கொஞ்சம் எடுத்துட்டு வாடா ப்ளீஸ். இந்தா புடி. என்ன? மீனா பென்சில மறந்து வச்சிட்டு போயிடுச்சு, எடுத்துட்டு வர சொல்லுச்சு. வந்து எடுத்துட்டு போ. இந்த மீனா பென்சில. ஐயே, என்ன இது பொறுப்பே இல்ல. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, அங்க போய் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வா. மீனா, சாயந்தரம் நீ வீட்டுக்கு வருவல்ல, அப்ப இந்த பென்சில சீவி வைக்கிறேன். சரி சரி. இங்க வா. என்ன அம்மானு கூப்பிட சொல்லி உங்க அங்கிள் சொல்லி கொடுத்தாரா? இல்ல, நான் உனக்கு அம்மா இல்ல, இனிமே என்ன அப்படி கூப்பிடாத. ஏண்டி எடுத்த? நீ மட்டும் எழுத, நான் எழுத வேண்டாமா? பென்சில் தடி. இதே பென்சில், உன் பென்சில் எடுத்து நீ வேணா எழுதிக்கோ. யார் வேணான்றது? உலகத்துல இல்லாத பெரிய பென்சில். ஆமாண்டி, ஆமாண்டி. அழகா இருக்கு, அழகா இருக்கு. மீனா, காலையில பென்சில் சீவல இல்ல, அதான் சீவி ரெடியா வச்சிருக்கேன். ஐயோ, என்னடா இவ்ளோ பெரிய கட்டு போட்டுருக்கு? டாடி சீக்கிரம் வாங்க, கண்ணகையில காயப்பட்டு பெரிய கட்டு போட்டுருக்கு. டாடி சீக்கிரம் வாங்க டாடி. ஐயோ, பாருங்க டாடி, இவ்ளோ பெரிய காயம். கொஞ்சம் இரு. கண்ணா, எப்படி பாடிப்பட்டுச்சு? காலையில பென்சில் சீவும் போது பிளேடு வெட்டிடுச்சு. இது யார் கட்டினது? நான் தான் கட்டினேன். இந்த வீட்டுல உன்னை கவனிக்க யாருமே இல்லை. கண்ணா, எப்படி பாடிப்பட்டுச்சு? காலையில பென்சில் சீவும் போது பிளேடு வெட்டிடுச்சு. இது யார் கட்டினது? நான் தான் கட்டினேன். இந்த வீட்டுல உன்னை கவனிக்க யாருமே இல்லையா? சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது அங்கிள். அப்படிதான் வலிக்கும், சீல் பிடிச்சிருக்கும். அம்மாடி, நம்ம டாக்டருக்கு போன் பண்ணு. கண்ணன் கையில காயம் பட்டிருக்கு, கவனிக்கலையா? இல்ல. ஏ? அவன் என்கிட்ட சொல்லல, நானும் கவனிக்கல. கவனிக்கணுங்கிற எண்ணம் இருந்தா தானே கவனிச்சிருப்பேன். எதுவும் லேசா கீறிட்டு இருப்பான். ஏன் இந்த சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசுபடுத்தி கோவப்படுறீங்க? சின்ன விஷயமா பெரிய விஷயமாங்கிறத அவங்க மனசை பொறுத்தது. ஆமாங்க, நானும் அதைத்தான் சொல்றேன். என் கண்ணுக்குள்ள உங்க கை விரல பட்டு எனக்கு கண்ணீர் வர்றது உங்களுக்கு சின்ன விஷயமா போச்சு. அவன் கையில காயப்பட்டோன்னு அது மட்டும் உங்களுக்கு பெருசா போச்சு. நான் எப்படி துடிக்காம இருக்க முடியும்? பொண்டாட்டி ஒரு கண்ணுனா புருஷனுக்கு அந்த புள்ளைங்க ஒரு கண்ணு தானே. அந்த எண்ணெய உனக்கு வர மாட்டேங்குது.
உன் வயிற்றுல பிறந்தாலே நீ பாசத்தை காட்டணுமா? அதுக்கு பேர் பாசம் இல்ல, சுயநலம். தெருவுல போற நாய் மேல கூட பரிவு காட்டுறாங்க பாரு, அதுக்கு பேரு தான் பாசம், அன்பு. லுக், நீ என்ன சுயநலக்காரன் நினைச்சா கூட பரவாயில்ல, எந்த தகப்பனும் இதை தாண்டி செய்வான். போடி. அத்தானா இவ்வளவு கோவமா பேசினாரு? ஆமாண்டி, முந்தெல்லாம் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச மாட்டாரு. ஆனா இன்னைக்கு கதவை டமாரு நெஞ்சில் அடிச்ச மாதிரி சாத்துட்டாரு. எனக்கு அன்பு இல்லையா, பாசம் இல்லையா? முந்தெல்லாம் மூச்சுக்கு 300 தரம் ஜானு கடைக்கு போலாமா, ஜானு ஹோட்டலுக்கு போலாமா, ஜானு சினிமாக்கு போலாமா, ஜானு பீச்சுக்கு போலாமான்னு கேட்பாருல்ல. உனக்கு தான் நல்லா தெரியுமே. பணம் நாங்க பீச்சுக்கு போய் 1 மாசம் ஆச்சுடி. நீ வேறக்கா, அத்தானுக்கு ஆபீஸ்ல ஏதாவது அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அந்த மண்ல இருந்து அந்த கண்ணம் பையன் வந்ததுல இருந்து ஆளே தலைக்கீழ மாறிட்டாரு. ஆமா, யார் அந்த கண்ண? அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுமா. ஏன் அவனை அந்த மான்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்காரு? தெரியாது. நீங்க எல்லாம் அவருக்கு சொல்லக்கூடாதாடி? உங்க அக்கா மனசு நோகாம நடந்துக்கிறோன்னு கொஞ்சம் சொல்லக்கூடாதா? புத்தி சொல்ற அளவுக்கு அத்தா என்னக்கா தப்பு பண்ணாரு? என்ன தப்பு? அந்த பையன் கையில காயப்பட்டத நான் கவனிக்கலையா? நான் என்ன வேலைக்காரியா? உங்க அக்கா என்ன வேலைக்காரியாடி? யாரோ ஒரு பையனை கவனிக்கலன்னு உங்க வீட்டுக்காரனை திட்டுவாராடி? திட்டுவாரா? சொல்லு. அது சரிக்கா, யாரோ ஒரு பையன் மேல இவ்வளவு கரிசனை காட்டுறாருன்னா அந்த பையன் யாரா இருக்கும்? எனக்கு தான் தெரியாது தெரியாது சொல்லிட்டே இருக்கல, திரும்ப திரும்ப அதையா கேட்டுட்டு இருக்கேன். யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. முந்தியெல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பாலும் பழம் படத்துல சரோஜா தேவி பக்கத்துல இருந்து சிவாஜி கவனிச்சுக்கிட்ட மாதிரி கவனிச்சுப்பாரு. இப்ப எல்லாம் திரும்பி கூட பாக்குறது இல்ல. ஏங்கா, கூட பிறந்த தங்கச்சிக்கிட்டே அந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு மறைக்கிற பத்தியா? நான் ஒண்ணும் மறைக்கலடி. கண்ணை யாருங்கிற உண்மை எங்களுக்கு முன்னாலே தெரியும். என்ன உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ எல்லாரும் சேர்ந்துதான் என்ன ஏமாத்திட்டீங்கல்ல? தப்பா நினைச்சிட்டீங்க. ஏமாத்தல, குடும்ப பிரச்சனை வெளியே தெரிய வேண்டாம்னு தான் மறைச்சோம். எல்லாரும் சேர்ந்து இதை மறைச்சு வச்சுட்டீங்க. ஆனா என்னால இந்த உண்மையை ஏத்துக்க முடியல, இந்த வேதனையை தாண்டிக்க முடியல. இத பாருங்க, உங்களுக்கு உபதேசம் மட்டும் தான் நினைக்காதீங்க. ஒரு தவறு நடக்க போதா தெரிஞ்சா முன்கூட்டியே நாம அதை தடுக்கலாம். நடந்து முடிஞ்ச பிறகு நாம் என்ன செய்ய முடியும்? இது உன் புருஷனோட கௌரவ பிரச்சனை. புருஷனோட மானத்தை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை. டாய், பால் இந்த பக்கம் வராம விளையாடுங்க. மறுபடியும் வந்துச்சு தொலைச்சிடுவேன். கண்ணா, உன்கிட்ட தான் பேசுறேன். ஏன் அங்கிள் என்ன மட்டும் தனியா பிரிக்கிறீங்க? நான் வீட்ல இருக்கிறது உங்களுக்கும் பிடிக்கலையா அங்கிள்? அப்படி இல்ல கண்ணா, நீ நல்லா படிச்சு பட்ட வாங்கினதான் உன் எதிர்காலமும் நல்லா இருக்கும். ஆண்டிக்கு உன் மேல பிரியம் ஏற்படும். லதா மீனா மாதிரி நானும் வீட்ல இருந்தே படிக்கிறேன் அங்கிள். அவங்கள விட்டுட்டு என்னால இருக்க முடியாது அங்கிள். எனக்கு அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல. நீங்களும் இல்லனா எனக்கு வேற யார் இருக்கா அங்கிள்? என்ன அனாதையா விட்டுட்டு போயிடாதீங்க அங்கிள். என்ன அனாதையா விட்டுட்டு போயிடாதீங்க அங்கிள். என்ன போட்ட தோசை அப்படியே இருக்கு? அவன் என்னன்னு சாப்பிட பிடிக்கலையா? ஆமா, சாப்பிட்டா சாப்பிடுங்க, இல்லைன்னா போங்கடி. ஒரு வாரத்துக்கு செல்லாம் வீடியோ வேணா.
நான் மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைங்க கூட கண்ணனை பிரிஞ்சு இருக்க முடியாம தவிக்கிறத நீயே பார்த்துட்ட. உன் சந்தோஷம் முக்கியமா, குழந்தைங்க சந்தோஷம் முக்கியமாங்கிறத இனிமே நீதான் முடிவு செய்யணும். நீ இறை பண்ண நான் முதல்ல சொன்னேன் கேட்டியடா கேட்டியடா அந்த மறுபடியும் அந்த பக்கம் வருமாடா முதல்ல சொன்னேடா அடிக்கடா மறுபடியும் பண்ண அந்த பக்கம் வருமாடா என்ன அவன் அடிச்ச? கைய உடைச்ச. அப்பா இந்த ஆளு என்ன அடிக்கிறாரு. எந்த என்னடா என்ன நடந்துச்சு? இதோப்பா இந்த ஆள் தான் அடிச்சாரு. ஏன் மிஸ்டர், ஏன் இவன் அடிச்சீங்க? கண்ணனை ஏன் அடிச்சான்? இவன் என் வீட்டு கண்ணாடி உடைச்சான், அதுக்காக அடிச்சான். அது என்ன தப்பு? என்ன தப்பா? கண்ணாடி உடைச்சானா ஏன் வீட்டு சொல்லு, நான் 10 கண்ணாடி வாங்கி போடுறேன். அதை வீட்டுக்கு ரவுடித்தனமா சின்ன பையன் அடிக்கானே, அவனை கண்டிக்காம பழிஞ்சிட்டு பேசுறீங்க. உனக்கு அறிவு இருக்காயா? பெத்த பிள்ளைக்காக அப்பா பேச வர்றது முட்டாள்தனம்னா, அப்பா அம்மா இல்லாத அனாதை தருதல நாய்க்காக நீ பறிஞ்சு பேச வந்துட்டியே, அதை எதுலயா சேர்க்கிறது? நீதாயா முட்டாள். யார அனாதை தருதலன்னு சொல்றேன்? கண்ணை ஏன் மகன், ஏன் ரத்தம்? அந்த மண்ல மேரிக்கும் எனக்கும் பிறந்தவன் தான் இவன், என் சொந்த மகன். இப்ப அவன் யாரும் தெரிஞ்சுக்கிட்டல, போயா அவுட். போங்கயா, என்ன வேடிக்கை? குழந்தைங்களுக்கே தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். இப்ப ஊருக்கே தெரியற மாதிரி போட்டு உடைச்சிட்டீங்களா? உண்மைகளையும் உணர்ச்சிகளையும் அடக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. நிஜமாவே கண்ணன் நம்ம அப்பாவோட பிள்ளையா மம்மி? ஆமா. இப்ப அதுக்கு என்ன? அதான் ஊருக்கே தெரிஞ்சு போச்சே, அவங்க கிட்ட போய் கேளு. பெருசா ரகசியமா கேட்க வந்துட்டான். அண்ணே எனக்கு அண்ணன், உனக்கு தம்பி. படுங்கடி படு. இனிமே அவனை பத்தி பேசுறீங்க கொன்னுடுவேன். ஆமா. கண்ண ரூமுக்கு போய் தூங்கலாமா? விடாம வச்சுக்கவா? ஐயோ கண்ணனை காணுமே. கண்ணா மம்மி 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 என்ன? கண்ணனை காணும் மம்மி. கண்ணா 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 என்னங்க என்னங்க என்ன? கண்ணனை காணோம். நான் வீடு பூரா தேடிட்டேன். ஜனகி, நீ பசங்களை அழைச்சிட்டு உள்ள போ, நான் போய் கண்ணனை தேடிட்டு வந்துறேன். அப்படியே காசாவே எடுத்துட்டு வா, போ.
நான் ஜானகி பேசுறேன். என்னக்கா இந்த நேரத்துல போன் பண்ற? கண்ணங்க வந்தானா? கண்ணனா இங்க வரலையே. பானு, கண்ணன் திடீர்னு வீட்டு விட்டு போயிட்டாண்டி. அவனை தேடி அவரும் போயிருக்காரு. கண்ணங்க வந்தான்னா எனக்கு உடனே போன் பண்ணு. சரிக்கா. என்னங்க? ஹலோ ஜானகி, கண்ணன் வந்துட்டானா? இல்லங்க. போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஜானகி, கண்ணு கிடைச்சிருவான்ல? கண்ணன் எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடு. கண்ணா, கண்ணா, கண்ணா நில்லு. கண்ணா, ராமு, கண்ணை கிடைச்சிட்டானா? இல்ல. நீ வேணா வீட்டுக்கு போறியா? நான் அதெல்லாம் வேணாம். நீ அந்த பக்கம் தேடு, நான் இந்த பக்கம் தேடுறேன். சரி. போ. கண்ணா, எங்களெல்லாம் விட்டுட்டு எங்கடா போயிருந்த? எங்க பாத்தீங்க இவனை? ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட பார்த்தேன். எங்கடா போறேன் கேட்டேன். திரு முடிச்சிட்டு இருக்கான். அதான் கூட்டு வந்தேன். ஆமா, ராமு வரல? இல்லங்க. இல்லையா? நான் போய் பார்த்துட்டு வரேன். எங்கடா போன? லதா, மீனா, மாடி. இப்ப என்ன நடந்து போச்சு? எதுக்காக நீ வீட்டு விட்டு போனும்? முளைச்சு 3 இலை விடல. உன்ன என்ன கொடுமையா படுத்துட்டாங்க? உனக்கு என்ன? நீ பாட்டு போயிட்ட. எப்படி துடிச்சு போயிட்டா தெரியுமா உங்க? உங்களுக்கெல்லாம் தொல்லை கொடுக்க கூடாதுன்னா நான் வீட்டை விட்டு போயிட்டேன். பானு வீட்டுக்கார் கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு. அந்த ரூம்ல இருக்கான். கண்ணா, ஏன்பா யாருகிட்டயும் சொல்லாம வீட்டை விட்டு போனேன்? நான் எங்கேயாவது போயிடலாம்னு நினைச்சேன். அதான் போனேன். இனிமே என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போயிடாதுப்பா. அக்கா, கண்ணன் உன் கூட இருந்தாலும் வெளியில போய் வளர்ந்தாலும் அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அத்தானோட பையன் தான். அதை இனிமே யாராலையும் மாத்த முடியாது. உனக்கும் ஆண் வாரிசு இல்ல. பிறந்தது 2 பொண்ணுங்க. நாளைக்கே அதுங்க வளர்ந்து அதுங்க கல்யாணம் ஆயிட்டா அடுத்தவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் உனக்குன்னு யாரு இருக்கா? உன் கூட கடைசி வரைக்கும் இருக்க போறது கண்ணன் ஒருத்தன் தான்க்கா. நீங்க ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பார்க்கணும். அண்ணனை நீங்க மனப்பூர்வமா ஏத்துக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிம். நீங்க 2 பேரும் உங்க பிரச்சனையை தான் பெருசா நினைக்கிறீங்க. நீ கண்ணனை ஏத்துக்க தயங்குற. ஆனா அந்த பிஞ்சு உள்ள என்ன செஞ்சதுன்னு உனக்கே நல்லா தெரியும். தன்னுடைய அப்பா யாருன்னு தெரிஞ்சு நீங்க 2 பேர் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்னு வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைய தவறு இருந்தாலும் பெக்க முடியாதுக்கா. இதுக்கப்புறமும் அவனை நீங்க ஏத்துக்கலன்னா அன்புங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். அப்புறம் உங்க இஷ்டம். என்னடி? என்னாச்சு? ஐயோ, ஏன் அழுறீங்க? என்னாச்சு? சொல்லுங்க. சொல்லுங்க. நான் அந்தமான்ல படிக்க வைக்க போறேன்னு சொல்லி அவனை ஹார்பருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. கண்ணை இதம் கிட்ட கொடுக்க சொன்னா. அன்புள்ள ஆண்டிக்கு
வணக்கம். என்னால உங்களுக்கு எப்பவுமே தொல்லை இருக்காது. உங்களுக்காக கடைசி தடவையா பூ கட்டி வச்சிருக்கேன். அத வேண்டான்னு சொல்லாம வச்சுக்குங்க. அன்புள்ள கண்ணன். கண்ணா, புண்ணியக்கோடி அங்கிள் உன்னை அந்தமானுக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற அலமேலாண்டி கிட்ட விட்டுருவாரு. அலமேலாண்டி, நீ அங்க படிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்காங்க. கண்ணா, நான் உன்னை மனப்பூர்வமா அனுப்பி வைக்கலப்பா. வேற வழி இல்ல. நான் உன்னை அடிக்கடி வந்து பாக்குறேன். நான் எங்க இருந்தாலும் என் மனசு உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கோம். சிரிச்ச முகமா போயிட்டு வரேன்னு சொல்லு. உங்களை ஒரே ஒரு தடவை அப்பான்னு கூப்பிடட்டுமா? கூப்பிடுப்பா. அப்பா. ராமு சார், நாங்க போயிட்டு வரோம்.